மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மதுரவாயலில் இருந்து சென்னை துறைமுகம் வரைக்கும் அமைக்கப்பட்டு வந்த பறக்கும் சாலை திட்டம் கிடப்பிலே போடப்பட்டு தற்போது நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. மத்தியிலே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் வந்ததிலிருந்து இந்த திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பலமுறை நாம் வலியுறுத்தியிருக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய இன்றைய முதல்வர் அன்று முதல்வராக இருந்தபோதும் காலம் சென்ற முதல்வர் மாண்புமிகு அம்மா அவருடைய காலத்திலும் தொடர்ந்து நான் இதை குறித்து வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். குறிப்பாக காலம் சென்ற முதல்வர் அம்மா அவர்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி கோட்டையிலே வைத்து அவர்களை நான் சந்தித்த போது இதே விவரங்களை மீண்டும் எடுத்து வைத்திருக்கின்றேன். பல்வேறு திட்டங்கள் சொன்னதிலே மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் ஒன்றாக அமைந்திருந்தது. தற்போது தமிழக அரசாங்கத்திலிருந்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகள் காண வேண்டுமோ அதெல்லாம் காண்பதற்கு அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள். நடைமுறைப்படுத்துவதற்கு இல்லை, என்னென்ன முறைகளெல்லாம் அது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், பிடபிள்யூடியைச் சேர்ந்தவர்கள், சென்னை துறைமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள், இதுபோன்ற முக்கியமான நபர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டு அவர்கள் ஆய்வு செய்து அதனுடைய அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பூவோ நதியில் நீர் போக்குவரத்து வெள்ளம் போகும்போது தடையில்லாமல் இருக்கக்கூடிய வகையில் கவனம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் இராணுவத்திற்கு சொந்தமான நிலங்கள், கப்பற்படைக்கு சொந்தமான நிலங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கூட இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் அமைவதற்கான முதல் துவக்கமாக நான் இதை கருதுகின்றேன். இதில் நிதி ஏற்கனவே நாங்கள் மத்திய அரசாங்கம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது புதிதாக ஒன்றும் இல்லை, ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். மீண்டும் அதை மத்திய அரசாங்கம் பண்ண வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். 2G வழக்கில் முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன், மத்திய பாஜக முன்னாள் அமைச்சர்கள் சுக்ராம், அருண் ஷோரி மற்றும் பிரமோத் மகாஜன் அவங்க வழியில் நான் பின்பற்றியிருக்கிறேன். 4 வருஷமாக கிடப்பில் இருந்ததை இப்போ பாஜக அரசு தூண்டி விடுகிறது, எடுத்து விட்டுருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. இது அமைச்சருங்கிற முறையில் பாஜக அமைச்சருங்கிற முறையில் என்ன சொல்கிறேன்? இது தூங்கி இருந்த வழக்கு அல்ல, நடைமுறையில் இருந்த வழக்கு. இந்த வழக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் வருவதற்கு முன்பாகவே போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு நிலுவையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கத்தை பற்றி குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது போல தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால், குற்றவாளிகள் இல்லை என்று சொன்னாங்கன்னா அது அவர்கள் நிரூபிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் இதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. இதில் புதிதாக எதுவும் அவர் சொல்லலை. சார், காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புக்கு எதிரான வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது அதிகாரம் இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. மத்திய அரசு வாதத்தை நிராகரிக்கிறதுக்கு மேற்கொண்டிருக்கு. இதோட உங்கள் பார்வை எப்படி? இது நம்மை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் தமிழக விவசாயிகளுக்கு எந்த காரணத்தை கொண்டும் துரோகம் செய்வதற்கு தயாராக இல்லை. காவிரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை முறைப்படி தருவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நிரந்தரமான தீர்வு காணக்கூடிய வகையில் காவிரி மேலாண்மை குழு அமைப்பதிலும் கூட கவனம் கொடுப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லலாம். ஏற்கனவே அவங்க முந்தா நாள் கடிதம் எழுதியிருக்கிறாங்க தமிழக முதல்வர் அவர்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏற்கனவே இது சம்பந்தமாக சென்ற 3ஆம் தேதி அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை நிதித்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ரவி அவர்கள் நாகபுரிக்கு வந்திருந்தாங்க, நாக்பூருக்கு வந்திருந்தாங்க. நாக்பூரில் வச்சு அவங்கள்ட்ட பேசும்போது சும்மா கலந்துரையாடும் போது இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்.
கச்சத்தீவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய சர்ச் வளாகத்தை திறக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கடந்த 7ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டிருந்தது. முறையாக நடக்கக்கூடிய திருவிழாக்கள் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய திருவிழா. 7ஆம் தேதி நடக்க இருந்த அந்த சர்ச் புதிய கட்டிட திறப்பு விழாவுக்கு இரு மாநிலத்தைச் சேர்ந்த யாரும் எந்த பக்தர்களும் அழைக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாம் என்ன சொல்லியிருந்தோம், புதிய ஒரு விழாவாக இருந்தாலும், புதிய கட்டிட திறப்பு விழாவாக இருந்தாலும் கூட தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் அந்த நிதித்துறையினுடைய அமைச்சர் ஏற்கனவே உடனடியாகவே அங்கிருந்த இலங்கைக்கு பேசி அதிகாரிகளிடம் பேசினாங்க. அதனுடைய அடிப்படையில் 20 பேர் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பதிலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய இலங்கை ஹை கமிஷன் கூட 20 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை 7ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. 7ஆம் தேதிக்கு முன்னாடி அவர்கள் அறிவிப்பாக கொடுத்துட்டாங்க. அதனால் 20 பேர் போகிறது வந்து முடியாகி போச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த விழாவை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. 2017ஆம் ஆண்டுக்கு தள்ளி வச்சுருக்காங்க. பெரும்பாலும் வழக்கமாக நடக்கக்கூடிய மார்ச் மாத திருவிழாவது அது நடக்கும் என்று நான் கருதுகின்றேன். எப்படி இந்த நேற்றைக்கு வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மரியாதைக்குரிய VK சிங் அவர்களை நான் சந்தித்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கிறேன். இந்தியாவைச் சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். 20 பேர் ஏற்கனவே சொன்னது அது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அனைவரையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம சொல்லுவோம். உங்கள் பள்ளியில் நெருங்கிட்டு இருக்கு, ஜல்லிக்கட்டு நடக்கும் நம்பிக்கை நீதிமன்றத்தில் எப்படிங்க உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்திற்கு பொதுமக்கள் சராசரியாக 24,000 மத்திய அரசு அந்த பணத்தை கூட எந்த சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லோருமே உணர்ந்திருக்கிறாங்க. நடைமுறையில் சில பிரச்சனைகள் இருக்கிறத வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருமே இதை ஏற்றுக்கொண்டார்கள். நாட்டுக்கு நல்லது நடக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆகையினால் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சிரமங்களை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது நடக்கும். தமிழக அரசையோ தமிழக ஆட்சியை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் வந்து மத்திய அரசு ஈடுபட உடனே திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் சொல்லுவது. இதோட உங்களோட கருத்து என்னது? என்னைக்கு என்ன விஷயத்தில் நாம் தலையை போட்டோம்? அதாவது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை கொண்டு தருவதில் நாம் வந்து தலையிடுறோம் அப்படின்னு. இது என்ன அர்த்தம் என்ன எனக்கு புரியலை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு இதனுடைய விவரம் புரியலையா அப்படின்னு எனக்கு தெரியும். புரியலையா அப்படின்னு தான் நினைக்கிறேன். புரியவில்லை என்று நினைக்கின்றேன். காரணம் என்னென்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய பணி அந்தந்த மாநில அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு தங்களுடைய திட்டங்களை அந்தந்த மாநிலங்களுக்கு கொண்டு கொடுக்கிறதில் அவருடைய ஒத்துழைப்பை பெறுவது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய பணி. மாநில அரசாங்கத்தினுடைய பணி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தங்களுடைய மாநிலங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் எவ்வளவு இலகுவான நடைமுறைகளை கடைபிடிக்க முடியுமோ அதை பண்ணுறது அவங்களுடைய முறை. இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் மாநில அரசாங்கம் ஒரு காலமும் பலன் பெற முடியாது. தமிழ்நாடு பலன் பெற வேண்டாம் என்று இவர்கள் கருதியிருந்தார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வர முடியுமே ஒழிய வேறு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த திட்டமும் வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் நினைக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல ஆட்சி செய்ததில் திமுக இருந்திருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும், கம்யூனிஸ்ட் இருந்தாலும், யார் ஆட்சி செய்தாலும் கூட மோடியின் அரசாங்கத்துடைய திட்டம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தே தீர்வோம் என்று நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது என்ன ரெண்டாவது கருத்து இருக்க முடியும்? புறவாசல் வழியாட்டு வர்றதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. புறவாசல் வழியாகவும் முன்வாசல் வழியாகவும் 2 கதவும் திறந்து வச்சுருக்கிறாங்க. இது காங்கிரஸுடைய நடைமுறை. இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலத்திலிருந்து துவங்கி காங்கிரஸ் எப்போதெல்லாம் ஆண்டதோ ஒவ்வொரு மாநிலத்திலும் பிற கட்சிகள் ஆளும்போது அவங்க புறவாசல் வழியாக முன்வாசல் வழியாக நெருக்கடியை கொடுத்து அந்த மாநிலத்து அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வைத்தது காங்கிரஸ் அரசாங்கம். 1975 71 75 வரைக்கும் இந்திரா காந்தியினுடைய அரசாங்கம் இருந்தபோது காவிரி நதிநீர் திட்டத்தில் எந்த அளவுக்கு துரோகம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தது மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம். அதுக்கு துணை போனது அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம்.
ஆகையினால அவங்க செய்த தவறுகளை நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த தவறு நடக்கலை, எந்த வழியாகவும் போய் ஆட்சி பிடிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. பாரதிய ஜனதாவுடைய தலையீடு அதிகமாக இருக்கு அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது. அதானே நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நேரம் அதை விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். தலையீடுங்கிறது அரசியல் ரீதியாக தலையீடு, அரசியல் ரீதியாக அதிமுக வளர்க்கணும்னா அது அரசியல் ரீதியாக அதிமுக பார்த்துக்கணும். ஆனால் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்தே தீர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? என்ன தவறு இருக்க முடியும்? திட்டங்கள் வேறு, அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொண்டு கொடுக்கறது வேறு, அதிமுக வளர்க்குறது அப்படிங்கிற. அதிமுக வளர்க்கக்கூடிய எங்களுடைய வேலை கிடையாது. அதிமுகவை விஞ்சி எப்படி பாரதிய ஜனதா கட்சி வளர்க்க முடியும் அதை நாங்கள் யோசிக்கிறோம். அதுக்காக வேலை செய்துட்டு இருக்கோம். அதில் எந்த ஒளிமுறைவும் கிடையாது. தேங்க்யூ.